ஒரு மிகப்பெரிய அபார்ட்மெண்ட். அப்படி அங்க 35வது ஃப்ளோர்ல இருக்கிற ஒரு வீடு. அங்கிட்ட ஒரு பாத்ரூம் ரிப்பேர் ஆயிடுதுங்க. அந்த வீட்டுக்குள்ளேயும் ஒரு கணவர் மனைவி இருக்காங்க. கணவருக்கு கிட்டத்தட்ட 60 வயசுக்கு மேல ஆகுது. ஆனா மனைவிக்கு வெறும் 35 வயசு தான். இதனாலேயே 2 பேருக்கு நடுவுல பெருசா எந்த ஒரு பேச்சுவார்த்தை இல்லாம கடமைக்கு தான் வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. இப்படிப்பட்ட வேலையில தான் அந்த பாத்ரூமை ரிப்பேர் பண்றதுக்காக சுஜித் அப்படின்ற ஒரு நபர் அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வர, அந்த நேரத்துல அந்த கணவர் வேலைக்கு போக, இப்ப வீட்டுக்குள்ள அந்த சுஜித், அதுக்கப்புறம் அந்த 35 வயசுல இருக்கிற அந்த பெண் 2 பேர் மட்டும் தான் இருக்காங்க. அங்க நடக்கக்கூடாத பயங்கரமான ஒரு சம்பவம் நடக்குதுங்க. அதுக்கப்புறம் அவங்களால அதுல இருந்து வெளியே வரவே முடியல. அங்க என்ன நடந்தது, அதுக்கப்புறம் என்னெல்லாம் ஆகுது அப்படின்றதுதான் இந்த படத்துடைய கதை. எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம சுஷீலா சுஜித் அப்படின்ற ஒரு வித்தியாசமான படத்துடைய ஸ்டோரி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். அண்ட் என்னுடைய எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் ஒரு சின்ன லைக்கோட கண்டினியூ பண்ணுங்க. பை தி வே நான் கவின், நீங்க பாக்குறது நம்மளோட ஃபிலிம் பை. படத்துடைய ஆரம்பத்திலேயே அந்த பெரிய அபார்ட்மெண்ட்டை காமிக்க, அப்படி அந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ள இருக்கிற 35வது ஃப்ளோர்ல இருக்கிற ஒரு வீட்டையும் காமிக்கிறாங்க. அங்கதான் சுஷீலா அப்படின்ற ஒரு லேடியும் சுஜித் அப்படின்ற ஒரு பையனும் அங்க இருக்கிற ஒரு பாத்ரூம்குள்ள இருக்க, அவங்க அந்த பாத்ரூம்குள்ள இருக்கும் போது திடீர்னு அந்த வீட்டுடைய டோரு லாக் ஆயிடுதுங்க. இவங்களும் வெளியே வராங்க, பதறி போறாங்க. எப்படின்னா அந்த டோரை இன்னும் கொஞ்ச நேரத்துல திறந்தாகணும், இல்லடா நம்ம வாழ்க்கையே மாறிடும் அப்படின்ற மாதிரியும் பதறி போய் அவங்க அந்த டோருக்கு வர, அப்பதான் இவங்க யாரு, எதுக்காக இப்படி ஒரு பாத்ரூம்ல வந்து மாட்டினாங்க, அங்க என்னெல்லாம் நடந்தது அப்படின்றத ஒரு சின்ன பிளாஷ்பேக் மூலமா சொல்றாங்க. அன்னைக்கு காலையில 8:15 ஆகுதுங்க. நம்ம ஹீரோயினுடைய பேரு சுஷீலா. அவங்களுக்கு இப்போ 30 வயசுக்கு மேல ஆகுது. அவங்களுக்கு ஒரு அன்பான கணவர், அவருக்கு இப்போ 60 வயசுக்கு மேல ஆகுதுங்க. திருமணம் பண்ணி பல வருஷம் அவங்க சேர்ந்து வாழ்ந்தாலும், ஆனா ஒரு வாட்டி கூட கணவர் மனைவி போல வாழ்ந்தது இல்ல. ஏதோ கடமைக்கு தான் சேர்ந்து வாழ்வாங்க. அது இல்லாம அந்த கணவர் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு பேர் ராமகிருஷ்ணாங்க. அவருக்கு எப்பவுமே உள்ளுக்குள்ள தான் மனைவிய பத்தி ஒரு தப்பான அபிப்பிராயம் இருக்கோங்க. அதாவது நம்மளுக்கு 60 வயசுக்கு மேல ஆகுது, நம்ம மனைவிக்கு 30 வயசுக்கு மேல தானே ஆகுது. அவ நம்ம வேலைக்கு போன சமயத்துல அவ எதனா ஒரு பையன் கூட பழகிடுவாளோ, நமக்கு தெரியாம எதனா ரிலேஷன்ஷிப்புக்குள்ள போயிடுவாளோன்ற மாதிரி பயந்து பயந்து தான் வாழ்வாரு. அவளை எங்க அவங்க அபார்ட்மெண்ட்டுடைய வாட்ச்மேன் ஒருத்தன் இருப்பாங்க, அவனை பார்த்து கூட பயப்படுவாரு. ஒரு நாள் அந்த வாட்ச்மேன் இவங்களுடைய வீட்டுக்கும் வர, ஏதோ பார்சல் டெலிவர் பண்ணணும்னு சொல்லி தான் வந்திருக்கான். ஆனா அந்த வாட்ச்மேனையும் நம்ம ஹீரோயின் அவங்க வீட்டுக்குள்ள கூப்பிட்டு வச்சு அவனோட ஜாலியா இருக்கிற மாதிரிலாம் இப்ப இந்த கணவரான ராமகிருஷ்ணா இமேஜின் பண்ணி இப்ப தூக்கத்துல இருந்தோ பயந்து எழுந்துப்பாரு. சோ இந்த அளவுக்கு தான் மனைவிய சுத்தமா நம்பாம எப்பவுமே சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கிற ஒரு ஆளு தான் அவருங்க ராமகிருஷ்ணா. அந்த நாள் காலையிலயும் எழுந்துக்கிறாரு. ஆபீஸுக்கு வேற டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி வேக வேகமா போய் பாத்ரூம்ல குளிக்க போறாரு. அங்க ஷவர்லயும் சில பிரச்சனைகள் இருக்குங்க. தண்ணி திடீர்னு வருது, வராம போகுது. அதனால அவரால் நிம்மதியா கூட குளிக்க முடியல. இந்த விஷயத்த தான் மனைவி கிட்டயும் அவரு சொல்ல, இததான் நான் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கேன், ஒரு நல்ல பிளம்பரை கூப்பிட்டு இதை ரிப்பேர் பண்ணுங்களேன் அப்படின்ற மாதிரியும் அவங்களும் சொல்ல, இப்ப ராமகிருஷ்ணாவோ அப்படியே குளிச்சுட்டு வந்து கபோர்டை திறந்தா அங்க கபோர்டு முழுக்க அவங்க மனைவியோட துணிகள் தாங்க இருக்கு. அது வேற மூஞ்சிலேயே சரிஞ்சு விழுதா. இந்த வீட்டுல நிம்மதியா ஒரு துணியை கூட எடுக்க முடியல அப்படின்னு காலங்கத்தாலேயே சிறுசிறுன்னு கத்துறாரு. இப்படி இவரு கத்துறதுனாலேயே அவருக்கு காலையில எழுந்து சமைக்கிற அவங்க மனைவியும் தெரியாம கைய வேற கட் பண்ணிக்கிறாங்க. என்னதான் இவர் மனைவிய கத்துனாலும் மனைவியோட கை கட்டானதை பார்த்து கொஞ்சம் ஃபீல் பண்றாரு. எந்த விஷயத்தையும் பொறுமையா பார்த்து கவனமா பண்ண மாட்டியான்ற மாதிரியும் திட்டிட்டு, நான் அந்த பிளம்பருக்கு போன் பண்ணிட்டேன், எப்ப வேணா அவன் வீட்டுக்கு வரலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்ல, கொஞ்ச நேரத்திலேயே அங்க காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேக்குதுங்க. யாருன்னு திறந்து பார்த்தா சுஜித் அப்படின்ற மாதிரி அங்க ஒரு நபர் வந்து நிக்கிறாரு. அந்த சுஜித்தை பார்த்ததும் ஹீரோயினுக்கு பெரிய ஷாக்குங்க. அவங்களால பேச்சு மூச்சே இல்லாம ஒரு மாதிரி ஆகுறாங்க. மேடம், நான் சுஜித், பாத்ரூம் ரிப்பேர் பண்ணதுக்காக வந்திருக்கேன், உள்ள வரலாமான்னு கேட்க, வாங்கன்னு சொல்லி இப்ப அவரை சோஃபாலையும் உட்கார வைக்கிறாங்க. அவருக்கும் அங்க தண்ணி எல்லாம் கொடுக்க, அதே வேலையில தான் அதே சுஜித்தை அந்த வீட்டுடைய ராமகிருஷ்ணா இருக்காரு பாத்தீங்களா, அவரும் பாக்குறாரு. டேய், நீ அஜித் தானே அப்படின்ற மாதிரி கேட்க, ஐயோ நான் அஜித் இல்ல, என் பேர் சுஜித் அப்படின்ற மாதிரி அந்த நம்பர் சொல்ல, அவரும் அந்த இடத்துல ஷாக் ஆகிட்டு சரி ஓகே அப்படின்ற மாதிரியும் தான் மனைவி கிட்ட வேலை முடிகிற வரைக்கும் கூட இருந்து பாத்துக்கோ, பத்திரமா இருன்னு சொல்லிட்டு அவரு அங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப அவர் அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் அந்த வேலையும் ஆரம்பிக்க சொல்றாங்க. அப்படி அந்த பாத்ரூம் நம்ம ஹீரோயினுடைய ரூம் உள்ளதாங்க இருக்கும். இப்போ அந்த ரூமுக்குள்ளேயும் போய் அந்த பாத்ரூம்குள்ளேயும் அவர் வராரு. அப்படி ஷவர்ல இருக்கிற பிரச்சனைய பத்தியும் நம்ம ஹீரோயின் சொல்ல, ஆல்ரெடி 2 டெக்னீஷியன் வந்து இதை பார்த்துட்டு போனாங்க. ஆனா அவங்களாலையும் இதை ஒழுங்கா சரி பண்ண முடியல, இதை கொஞ்சம் கரெக்டா செட் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரியும் அவங்க பேசிக்கிட்டு இருக்க, அப்ப திடீர்னு அவங்க அபார்ட்மெண்ட் 35வது ஃப்ளோர்ல இருக்கிறதுனால பால்கனில இருந்து பயங்கரமான காத்தடிக்குது. அந்த காத்துல நம்ம ஹீரோயினுடைய ரூம் இருக்கு பாத்தீங்களா, அது டபக்குன்னு மூடிக்குதுங்க. பாத்ரூம்ல இருக்கும் போது இவங்களுக்கும் கதவு மூடுற மாதிரி ஒரு சத்தம் கேட்க, என்னன்னு வெளியே வந்து பார்த்தா அந்த ரூம் மூடி இருக்க. அங்க நம்ம ஹீரோ
ஹீரோயினும் அந்த சுஜித்தும் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ரூமை திறக்கிறதுக்காக எவ்வளவோ முயற்சி பண்றாங்க. ஆனா வெளியே இருந்துதான் அந்த ரூமை திறக்க முடியும். நம்ம நல்லா மாட்டிக்கிட்டோன்ற மாதிரியும் அங்க நம்ம ஹீரோயின் சொல்ல சுஜித்துக்கும் அங்க என்ன பண்றதுன்னு புரியல. சரி போனு கொடுங்க, யாருக்குன்னா போன் பண்ணி நம்மள காப்பாத்த சொல்லலாம் அப்படின்ற மாதிரி கேட்கும் போதோ இவங்க போனு எல்லாத்தையுமே வெளியே விட்டுறாங்க. சுஜித்தும் பாத்ரூமை வந்து செட் பண்ண போறதுனால தண்ணி பற்றக்கூடாதுன்னு சொல்லி அவரும் ஹால்ல தாங்க போனை வச்சிருப்பாரு. இன்னொரு பக்கம் ராமகிருஷ்ணா இருக்காரு பாத்தீங்களா, அவருமே ஆபீஸுக்கு போற வழியில இந்த வேலை பார்க்க வந்தவன் வீட்லயே இருக்கானா போயிட்டானா, ஆக்கத்துக்கு வேற ரொம்ப அழகா இருக்கானே, நம்ம மனைவிய மயக்கிட போறான் அப்படின்ற மாதிரிலாம் பயந்து தொடர்ந்து அவங்க மனைவிக்கு வேற கால் பண்ணிக்கிட்டு இருக்க. ஆனா போனு தான் வெளியே இருக்கே, அவங்க வேற எடுக்க மாட்டாங்க. இது வேற அவருக்கு ஒரு மாதிரி பதட்டமா ஆகுது. இங்க நம்ம ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே சேர்ந்து இந்த புடவையெல்லாம் எடுத்து அதை எல்லாத்தையும் அந்த கதவுல கட்டி அந்த கதவையும் இழுத்து பாக்குறாங்க. அப்ப கூட அந்த கதவு திறக்க மாட்டேங்குதுங்க. அப்பதான் அந்த ரூமுக்கு பக்கத்திலேயே ஒரு பால்கனி இருக்குங்க. அந்த பால்கனிலயும் வந்து யாருன்னா என்ன காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரியும் நம்ம ஹீரோயின் கத்துறாங்க. ஆனா 35வது மாடியில இருக்கிறதுனால அங்க கீழே யாருக்குமே கேட்க மாட்டேங்குது. இப்போ அவங்களோட சேர்ந்து நம்ம ஹீரோவும் கத்த செய்யறாரு. இங்க இருந்து நம்ம எவ்வளவு கத்துனாலும் கேட்காது. இங்க அபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்கறவங்க எல்லாருமே ஈவினிங் தான் வீட்டுக்கு வருவாங்க. அதனால அவங்க அபார்ட்மெண்ட்டும் பூட்டி தான் இருக்கும். ஈவினிங் என்னோட கணவர் வேலையை விட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம இங்க இருந்து வெளியே போவோம் போல இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோயினும் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. அப்பதான் இவங்களுக்கு ஒரு ஐடியா வருதுங்க. அதாவது வீட்லயே டிவி இருக்கும். அந்த டிவியில வைஃபையை கனெக்ட் பண்ணிட்டு யூடியூப்ல போய் இந்த கதவு லாக் ஆயிடுச்சுன்னா அதை எப்படி திறக்கலாம் அப்படின்ற மாதிரி சில ஸ்டெப்ஸ் எல்லாம் யூடியூப்ல சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் பாக்குறாங்க. அதுலயுமே ஒருத்தர் வந்து உங்ககிட்ட இந்த எக்ஸ்ரே மாதிரி எதுனா இருந்தா எடுத்துக்கோங்க, அதை அப்படியே கதவு லாக்கர்ல வைங்க, அப்படியே கச்சக் அப்படின்ற மாதிரி அந்த எக்ஸ்ரேவை கீழே இழுங்க, உங்க கதவு அன்லாக் ஆயிடும், நீங்க வெளியே போயிடலாம் அப்படின்ற மாதிரியும் ஒரு ஐடியா கொடுக்க இப்போ ஹீரோவும் அதை அப்படியே பொறுமையா பண்றாரு. ஆனா அங்க எக்ஸ்ரே தாங்க கிழிஞ்சு போயிடுது. இங்க இந்த ராமகிருஷ்ணா இருக்காரு பாத்தீங்களா, அவர் இப்போ ஆபீஸுக்கே வராருங்க. ஆபீஸுக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட என்ன கால் பண்ணா நம்ம மனைவி இன்னும் போனை எடுக்க மாட்டாளே, அவளுக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்ற ஒரு யோசனையோடையே ஒரு பரபரப்பா இருக்காரு. இங்க ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க அப்படியே அவங்க கபோர்ட திறக்க அவங்களோட கணவர் அவரோட துணியை எடுக்கிறதா சொல்லி இவங்க புடவையெல்லாம் களைச்சி போட்டு போனதை அவங்க பாக்குறாங்க. இவங்களுக்கும் பயங்கர கோவம் வருது. மொத்த புடவையும் எடுத்து அங்க பெட்லயும் போடுறாங்க. இதையெல்லாம் பாக்குற சுஜித்துமே உங்களுக்கு நான் உதவி பண்ணவான்னு சொல்லி அந்த புடவையெல்லாம் டக்கு டக்குன்னு ஹீரோயினுக்கு மடிச்சு கொடுக்க, பரவாயில்ல நீங்க நல்லா புடவையெல்லாம் மடிக்கிறீங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்க, இல்ல கல்யாணம் ஆகல, எங்க அம்மாவுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன், அது மூலியமா தான் இதெல்லாம் கத்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. என்ன படிச்சிருக்கீங்கன்ற மாதிரி கேட்டதுக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன், வேலை கிடைக்காதனால இப்ப இந்த வேலையில இருக்கிறதாகவும் அவர் ஃபீல் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்போ சுஜித்தும் அந்த டோர் வழியா வெளியே பாக்குறாருங்க. தன்னோட மொபைலுக்கு வேற தொடர்ந்து அவங்க அம்மா கால் பண்ணிக்கிட்டே இருக்கிறதையும் அவர் பார்க்க, இங்க ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா, அந்த டிவிலையும் ஒரு வெப் சீரிஸ் பார்த்துட்டு இருக்காங்க. அதுலயும் அந்த டிவி சீரிஸ் உடைய ஹீரோயினை ஒரு மோசமான அரக்கன் கெடுக்கிற மாதிரி வர அதையுமே பார்த்து இப்ப நம்ம ஹீரோவையும் பார்த்து அவங்க ரொம்ப பயப்படுறாங்க. நானும் இந்த வீட்டுல தனியா தான் இருக்கேன், என்ன எதுவும் பண்ணிடாதீங்கன்ற மாதிரி சொல்ல, அட ஏமா நீ வேற, நானே அடுத்து இன்னும் 4 இடத்துக்கு போய் ரிப்பேர் பண்ணணும், அங்க போறதுக்கு டைம் ஆயிடுச்சுன்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கேன், இதுல இது வேறையா அப்படின்ற மாதிரியும் அங்க ஹீரோ பதில் சொல்ல, இப்ப மதியம் மணி 12 ஆயிடுதுங்க. கிட்டத்தட்ட நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து 3 மணி நேரம் ஆகுது. அப்பதான் ஹீரோவுமே என்ன பார்த்த உடனேயே நீங்க ஷாக் ஆனீங்கல்ல, எதுக்காக அப்படின்ற மாதிரி கேட்க, ஹீரோயினோ நீங்க பாக்குறதுக்கு அஜித் மாதிரி இருக்கீங்கன்னு சொல்ல, யாரு நம்ம தலையா, ஐயோ அவரு இல்ல, என்னுடைய எக்ஸ்காதலன் அஜித் மாதிரி இருக்கீங்க, அதான் நானும் ஷாக் ஆன, என்னோட கணவரும் ஷாக் ஆயிட்டாரு அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்த சொல்றாங்க. அதே வேளையில இங்க நம்ம ஹீரோவுடைய வீட்டை காமிக்கிறாங்க. ஹீரோட அம்மா தொடர்ந்து நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி கொஞ்சம் பயந்து போயிருப்பாங்க, என்ன இவன் போனே எடுக்க மாட்டான்ட்டு. அதே சமயம் இவங்க இந்த ஜோசியம் எல்லாம் பாக்குறது வழக்கங்க. இந்த டிவில வந்து இந்த ராசி பலன்லாம் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அப்படி ஒருத்தர், கடகராசி நேயர்களே உங்களுக்கு நேரமே சரியில்லை, இன்னைக்கு நீங்க பைக்ல போனீங்கன்னா பைக்ல இருந்து கீழே விழுந்துருவீங்க, எதனா இரும்பு எடுத்து ரிப்பேர் பண்ணீங்கன்னா அந்த இரும்பு உங்க மண்டையில விழுந்துரும் அப்படின்ற மாதிரி ரொம்ப தப்பு தப்பா சொல்லிக்கிட்டு இருக்க. அதெல்லாம் பார்த்து இவங்க ரொம்ப பயப்படுறாங்க. இப்ப மறுபடியும் தன்னோட பையனுக்கு கால் பண்ணி பத்திரமா இருக்கானான்ற மாதிரி விசாரிக்க போன் பண்ணிக்கிட்டே இருக்க. ஆனா நம்ம ஹீரோ தான் போனை வெளியே வச்சிருப்பாரு, அதனால எடுக்க மாட்டாரு. இதுல அந்த அம்மாக்கும் ரொம்ப பயம் வருது. இப்ப நேரா அந்த ராசி பலன் சொன்ன அந்த டிவி சேனலுக்கே போன் பண்றாங்க. யோ என்னையா ராசி பலனை இப்படிலாம் சொல்லுங்கிறீங்க, இப்படிலாம் ராசி பலனை நெகட்டிவா சொன்னீங்கன்னா ஒரு மனுஷனுக்கு எப்படியா அந்த நாள் வேலையை பார்க்கறதுக்கு மனசு வரும், என் புள்ள வேற வெளியே தான் போயிருக்கான், அவன் பத்திரமா வீட்டுக்கு வருவானா இல்லையா அப்படின்றத சொல்லுங்க, இப்பவே சொல்லுங்கன்ற மாதிரி கேட்க, அதெல்லாம் வந்துருவாமா, போனை வைங்க அப்படின்ற மாதிரியும் அவங்க போனை வைக்கிறாங்க. இருந்தும் இந்த அம்மாவுக்கு ரொம்ப பயங்க. அங்க சாமியெல்லாம் கும்பிடுறாங்க, ஒரு விளக்கேத்தியும் வைக்கிறாங்க. ஆனா அந்த விளக்கு டப்புன்னு அணைய இதுக்கு மேல பொறுக்க முடியாது, பேசாம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு
என் புள்ளைய தேடி கண்டுபிடிச்சு கொடுக்க சொல்ல வேண்டியதுதான் அப்படின்ற மாதிரி போலீஸ் ஸ்டேஷனுக்கும் கிளம்புறாங்க. இங்க ஹீரோயினும் அந்த அஜித்தை காதலிச்ச சமயத்துல தான் எவ்வளவு சந்தோஷமா இருந்ததாகவும் கோவாக்கெல்லாம் போறதா பிளான் பண்ணதாகவும் அவன் தன்னை ரொம்ப நல்லா பாத்துக்கிட்ட எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ண அப்பதான் நம்ம சுஜித்தும் நீங்க எவ்வளவு சொல்றீங்க, ஆனா எவ்வளவு சொன்னா அந்த அஜித்தை விட்டுட்டு எதுக்கு இப்ப இந்த தாத்தாவை திருமணம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும் போதோ ஹீரோயினுடைய முகமும் மாறுது. இங்க ஆபீஸுக்கு வர அந்த ஹீரோயினோட கணவர் ராமகிருஷ்ணாவும் ஒரு மாதிரி பரபரப்பாவே இருக்காருங்க. என்ன மனைவி கால் பண்ணா வேற எடுக்க மாட்றா, வீட்டுக்கு வந்த அந்த பிளம்பர் கிளம்புனானா இல்லையா அப்படின்னு அதை பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருக்க போன்ல சில ரீல்ஸ் எல்லாம் பாக்குறாரு. அந்த ரீல்ஸ்ல கூட வர பொண்ணுங்களெல்லாம் தன்னோட மனைவி மாதிரியும் கூட இருக்கிற பசங்களெல்லாம் அந்த சுஜித் மாதிரியும் இமேஜின் பண்ணிக்கிறாரு. முன்னவே சொல்லிருப்பேன்ல இவர் ரொம்ப சந்தேக பிடிச்சவருன்ட்டு. ஒருவேளை அந்த சுஜித்தோட நம்ம மனைவி எதனா தப்பான விஷயத்த பண்றாளோ அப்படின்ற மாதிரிலாம் அதை நினைச்சு பார்த்து ரொம்ப பயப்படுறாரு. இங்க நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அவரு அப்படியே அந்த பாத்ரூமுக்குள்ள ஒரு சின்ன டோர் மாதிரி இருக்குங்க. அதை திறந்து பார்க்கும் போதோ ஒரு சில மாத்திரைகள் அதுல இருக்கு. அது என்ன மாத்திரைனா ஆண்மை விருத்தி பெற நீங்க இந்த மாத்திரையை எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி டிவில சில விளம்பரங்கள்லாம் கொடுப்பாங்க பாத்தீங்களா. அப்படி அந்த விளம்பரத்தை பார்த்துட்டு இந்த தாத்தா அந்த மாத்திரையை வாங்கி வச்சிருக்காரு போல. அதையுமே இந்த சுஜித் நம்ம ஹீரோயின் கிட்டயும் காமிக்கிறாங்க. அங்க ஹீரோயினுடைய முகமும் மாறுது. அதெல்லாம் பெருசா கண்டுக்காதீங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இப்போ நம்ம இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு நான் ஒரு வழியை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. ஹெல்ப் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கெட்டில எழுதி அந்த பக்கெட்டியை கீழே போடுவோம், கண்டிப்பா அதை யாருன்னா பார்த்துட்டு நம்மளை காப்பாற்ற வருவாங்கன்னு சொல்லி அவங்களும் எழுதி அந்த பக்கெட்டை கீழே போட. ஆனா 35வது மாடின்றதுனால காத்து பலமா அடிக்குதுங்க. அந்த காத்துல அந்த பக்கெட்டி வேற ஒரு திசையை நோக்கி போயிடுது. சரி, இந்த பக்கெட்டிலாம் வேலைக்கு ஆகாது, இந்த பூச்சட்டியில ஹெல்ப்னு எழுதி கீழே போடுவோம்னு சொல்லியும் இப்போ அந்த பூச்சட்டியையும் கீழே போட அது தெரியாதனமா கீழ் மாடியில இருக்கிற ஒரு தாத்தாவோட மண்டையில போய் விழுந்துருதுங்க. இப்ப அந்த தாத்தா அந்த இடத்துலயே ஐயோ அப்படின்ற மாதிரி கத்திட்டு அப்படியே சரிஞ்சு விழறாரு. எந்த ஒரு அசைவும் இல்லாம அப்படியே கிடக்குறாருங்க. மேல இருந்து இவங்க கீழே எட்டி பார்க்கும் போதோ அந்த தாத்தாவுடைய 2 கால்களும் தெரியுது. இவங்களுக்கும் ரொம்ப பயமாகுது. அந்த பூச்சட்டியை போட்டு தாத்தாவை போட்டு தள்ளிட்டோமோன்ற மாதிரியும் பயப்பட இன்னொரு வேலையில போலீஸ் ஸ்டேஷனை காமிக்கிறாங்க. சுஜித்தோட அம்மா தான் சுஜித்தை காணோன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ண வந்திருப்பாங்களே. அப்போ அதே போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு பொண்ணு தன்னோட நாய்க்குட்டியை காணோன்ற மாதிரியும் கம்ப்ளைண்ட் பண்ண வந்திருக்குங்க. எவ்வளவு நேரமா காணோன்ற மாதிரி கேட்கும் போதோ 20 மணி நேரமா காணோன்னு சொல்றாங்க. இங்க பாருமா, ஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் 24 மணி நேரமா யாருன்னா காணாம போனாதான் நாங்க போய் தேடுவோம், அதனால இன்னும் ஒரு 4 மணி நேரம் வெயிட் பண்ணுன்ற மாதிரிலாம் சொல்ல இதை எல்லாத்தையும் சுஜித்தோடைய அம்மாவும் ஓரமா கேட்டுட்டு இப்போ நேரா உள்ள வந்து அங்க போலீஸ் கிட்டையும் என்னோட பையன் 25 மணி நேரமா காணுன்ற மாதிரியும் சொல்றாங்க. ஆக்சுவலி அவர் வேலைக்கு போனதே காலையில தான். காலையில இருந்துதான் அவர் போன் எடுக்கல. ஆனா அதையே 25 மணி நேரம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல இந்த அபார்ட்மெண்ட்ல மாட்டி இருக்கிற நம்ம ஹீரோயினுமே ரொம்ப பயந்து போய் கீழே அந்த தாத்தாவை நம்ம ஒரு வேலை போட்டு தள்ளிட்டோம்னு சொல்லி இந்த தண்ணியெல்லாம் எடுத்துட்டு வந்து அந்த தாத்தாவோட கால்லையே ஊத்தி பாக்குறாங்க. ஆனா அப்ப கூட அந்த தாத்தா எழுந்த பாடு இல்லைங்க. இப்போ ஹீரோக்குள்ள பயங்கர சண்டை வருது. உன்னாலதான் அந்த தாத்தாக்கு இந்த நிலைமைன்ற மாதிரி மாறி மாறி சண்டை போட்டுக்கிறாங்க. இப்போ ஹீரோயினும் அவங்களோட புடவைய ஒண்ணு கொண்டு வந்து அந்த தாத்தா மேலேயே போட்டு பார்க்க, ஆனா அப்ப கூட அந்த தாத்தா எழுந்துக்கல. இங்க ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அவருமே தன்னோட யூனிஃபார்ம்லயே இருக்கிறதுனால அதை மாத்திக்கிட்டு கொஞ்சம் கேஷுவலான துணி போடணும்னு நினைக்கிறாரு. அப்படி அவரு துணியை மாத்திட்டு இருக்கும் போது வேற நம்ம ஹீரோயின் வேற குடுக்க வந்துடுறாங்க. அவர் வேற அங்க அலறாரு. எப்படியோ நம்ம ஹீரோயின் உள்ள போய் ஒளிஞ்சிக்க கட் பண்ணா இங்க ஆபீஸ காமிக்கிறாங்க. மறுபடியும் அந்த ராமகிருஷ்ணா தன்னோட மனைவியும் அந்த சுஜித்தும் தன்னோட வீட்டில் என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்ற மாதிரியே நினைச்சு பயப்படுறாருங்க. மறுபடியும் மனைவிக்கு கால் பண்ணி பார்க்குறாரு. அவங்க காலை எடுத்த பாடில்ல. இப்போ ஹீரோயின் நம்ம சுஜித்தோட பேச ஆரம்பிக்கிறாங்க. அதாவது முன்ன நாங்க சிட்டிக்குள்ள இருக்கிற ஒரு வீட்டில் தான் இருந்தோம். அங்க நிறைய பறவைகள்லாம் வளர்ந்தது. நானும் சந்தோஷமா இருந்தேன். ஆனா திடீர்னு அவரு இங்க மாறி வந்துட்டாரு. ஒரு 1.5 வருஷமா இந்த அடைப்பட்ட இந்த அபார்ட்மெண்ட்ல தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போதுதான் ஹீரோயினுக்கு ஒரு ஞாபகம் வருது. இப்பதான் எனக்கு தெரியுது என் கணவர் எதுக்கு இங்க மாறி வந்திருக்காருன்ட்டு. ஏன்னா என்னுடைய முன்னாள் காதலன் அஜித் நாங்க முன்ன இருந்த வீட்டுக்கு பக்கத்துல தான் இருந்தான். அதனால தான் மாறி வந்திருக்காரு போல. சரியான சந்தேக பிடிச்சவன் அப்படின்ற மாதிரியும் அங்க சொல்றாங்க. அதே மாதிரி நம்ம ஹீரோவுடைய பர்ஸ்ல ஒரு பொண்ணுடைய போட்டோ இருக்கிறதா பார்த்துருப்பாங்க. ஹீரோ கிட்டேயும் வந்து அந்த பொண்ணு யாரு, பார்க்கறதுக்கு கியூட்டா இருக்காளே அப்படின்ற மாதிரி கேட்க ஹீரோவும் வெக்கப்படுறாரு. நீ அந்த பொண்ணை காதலிக்கிறியான்னு கேட்க, இல்ல அந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி திருமணம் ஆயிடுச்சுன்னு ஹீரோ சொல்ல, திருமணமான பொண்ணோட போட்டோவை வச்சிருக்கியே இது தப்பு இல்லையான்னு கேட்க, இப்ப ஹீரோவுமே அங்க ஹீரோயினோட பெட்டுக்கு அடியில இருந்து ஒரு மேகசின் எடுக்கிறாரு. இது பாருங்க, இது ஒரு தப்பான மேகசின், இதை நீங்க படிக்கலாம்.
அதுவும் திருமணம் ஆனதுக்கு அப்புறமும் படிக்கலாம், அது தப்புனா இதுவும் தப்பு தான் அப்படின்ற மாதிரியும் சொல்ல, அது வேற ஒரு கதை. முதல்ல உன்னோட கதைய சொல்லு, அதுக்கப்புறம் நான் என்னோட கதைய சொல்றேன்ற மாதிரியோ அவங்க சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி அந்த ரூம்ல சின்னதா சரக்கு இருக்குங்க. முதல்ல இந்த சரக்க போடுவோம், அதுக்கப்புறம் நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு பிளான போட, இன்னொரு பக்கம் இந்த ராமகிருஷ்ணாவும் அவரோட ஆபீஸ்ல இருக்கும் போதோ ஒரு பிரசன்டேஷன் மாதிரி அவரு பண்ணணுங்க. அதையும் அவர் பண்ணிக்கிட்டு இருக்க, இந்த க்ரீம் ஒரு பாடி லோஷன், இதை மட்டும் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா தக தகன்னு மின்னுவீங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லிக்கிட்டு இருக்க, அங்க திடீர்னு அவருக்கு தான் மனைவியை பத்தி ஞாபகம் வருது. அப்படி தான் மனைவியோட அந்த சுஜித் இருக்கிறதையும் நினைச்சு பார்த்துட்டு அந்த இடத்துல கத்த ஆரம்பிக்க, அதுக்கப்புறம் ஒரு ஷவர் ஜெல்லையும் அவரு பிரசன்ட் பண்றாரு. அப்போ மறுபடியும் அந்த 2 பேர் ஞாபகம் வராங்க. என்னால பிரசன்டேஷனே பண்ண முடியல, என் பொண்டாட்டி ஞாபகமாவே இருக்குன்ற மாதிரி இப்ப ராமகிருஷ்ணா அழுகவே ஆரம்பிச்சிருந்தாரு. இப்ப அந்த எச்ஆருமே ராமகிருஷ்ணா கிட்ட வந்து, உங்களுக்கு இன்னைக்கு நேரம் சரியில்லை, நீங்க கொஞ்சம் ஏடா கூடமா யோசிக்கிறீங்க, பேசாம உங்க வீட்டுக்கு கிளம்பி போங்க, உங்க பிரச்சனைகள் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு வாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்ல, இப்ப நம்ம ராமகிருஷ்ணாவும் அவரோட ஆபீஸ்ல இருந்து தான் மனைவி எதுக்கு போன் எடுக்க மாட்டா, மதியம் வேற 3 மணி ஆயிடுச்சு, தான் மனைவியை பார்த்தாகணும்னு சொல்லி வீட்டுக்கும் கிளம்புறாரு. இன்னொரு வேலையில சுஜித்துடைய அம்மா இருக்காங்கல்ல, அவங்களுமே அந்த ஸ்டேஷனுக்கு வந்து இன்ஸ்பெக்டரையே பாக்குறாங்க. இன்ஸ்பெக்டர் கிட்ட 45 மணி நேரமா தான் பையனை காணோம், ஒழுங்கு மரியாதையா என் கூட ஒரு போலீஸ் அனுப்பி வைங்க, என் பையனை தேடி கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி சொல்ல, இப்போ நம்ம ஹீரோவுடைய மொபைலையும் அவங்க ட்ராக்லாம் பண்ணி பார்க்குறாங்க. அப்படி அவரோட லொக்கேஷன் கடைசியா ஒரு அப்பார்ட்மெண்ட்டை தான் காமிக்குது அப்படின்ற மாதிரியும் போலீஸ் சொல்ல, அப்போ உடனே அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு என்னை கூட்டிட்டு போங்கன்ற மாதிரியும் அந்த பாட்டி சொல்றாங்க. இங்க நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அவருமே அப்படியே சரக்க போட்டுக்கிட்டு நம்ம ஹீரோயினோடையும் பேச ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் மனசுக்குள்ள அவர் ஆர்த்தி அப்படின்ற ஒரு பொண்ணை நினைச்சிருப்பாரு பாத்தீங்களா, அந்த பொண்ணை பத்தி சொல்றாரு. நாங்க 2 பேருமே காலேஜ் டைம்ல காதலிச்சோம், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ல ஆரம்பிச்ச அந்த காதல் படிப்படியா வளர்ந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்லயும் முடிஞ்சது. அப்பதான் திடீர்னு ஆர்த்தியோடைய வீட்டுல பையன் பார்க்க ஆரம்பிச்சாங்க. அவ உடனே என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னா. ஆனா நான் அப்போ கொஞ்சம் கூட செட்டில் ஆகல, லவ்வுக்கு டைமும் முக்கியம் தானே, அதனால நான் கொஞ்ச நாள் வெயிட் பண்ண சொல்லி அவகிட்ட இன்ஃபார்ம் பண்ணேன். அப்போ திடீர்னு ஆர்த்தி அபி அப்படின்ற மாதிரி ஒரு பையனை திருமணம் பண்ணிக்கிட்டா அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு செய்தி கிடைச்சது. அதுல நான் சுக்குநூறா உடஞ்சிட்டேன், நொந்து போயிட்டேன். நான் இந்த உலகத்திலேயே உண்மையா காதலிச்ச பொண்ணுனா அது ஆர்த்தி தான். ஆனா அவளே என்னை விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் மனசே ஒரு மாதிரி நொறுங்கிடுச்சு. அப்போ கல்யாணத்தோட உங்களோட ரிலேஷன்ஷிப் முடிஞ்சிருச்சான்னு கேட்க, இல்ல, ஆர்த்திக்கு என்னதான் கல்யாணம் ஆயிருந்தாலும் அவளால அவ கணவர் அபியோட சந்தோஷமா இருக்க முடியல. அதுக்கு முன்னாடி எனக்கு இன்னொரு பெக்கு கிடைக்குமான்ற மாதிரி ஹீரோ கேட்க, தாராளமா எடுத்துக்கோங்கன்னு சொல்ல, இப்போ ஹீரோவும் இன்னும் கொஞ்சம் சரக்க போட்டுட்டு ஆர்த்தி அவங்க கணவர் அபியோட சேர்ந்து ஒரு பெண் குழந்தைய பெத்துக்கிட்டா. அதுக்கப்புறம் தான் அவளுக்கு தான் கணவர் அபி பத்தியான உண்மை முகம் தெரிய வந்தது. அவர் வெறும் இந்த குழந்தைக்காகவும் ஈர்ப்புக்காகவும் மட்டும்தான் ஆர்த்தியோட பழகுறாரு அப்படின்ற மாதிரிலாம் தெரிஞ்சு அவர் நொந்து போயிட்டா. அப்படி ஒரு வேலையில தான் அவ என்கிட்ட ஃபோன் பண்ணி பேச ஆரம்பிச்சா. மனசு ரொம்ப சோர்வா இருக்கும் போதெல்லாம் அப்பப்போ என்ன மீட் பண்ணுவா, நாங்க 2 பேருமே பேசிப்போம், அப்படி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிப்போம். இப்பவும் ஆர்த்தி என் கூட டச்ல தான் இருக்கிறதாகவும் அங்க அவர் சொல்லிக்கிட்டு இருக்க, ஹீரோயினுமே அவளுக்கு அவ கணவரோட வாழ பிடிக்கல, உங்களாலேயோ ஆர்த்திய மறக்க முடியல, அப்ப பேசாம அவங்க கணவர்கிட்ட இருந்து விவாகரத்து வாங்கி கொடுத்துட்டு நீங்க கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆனா ஹீரோக்கு அந்த தைரியம் இல்லைங்க. அத ஆர்த்தி கிட்டையும் போய் கேட்க முடியாது, இப்ப என் காதலையும் வெளிப்படுத்த முடியாதுன்ற மாதிரியும் சொல்ல, கட் பண்ணா நம்ம ஹீரோயின் அவங்க சைட்ல இருக்கிற கதையை சொல்றாங்க. பெட்டுக்கு அடியில ஒரு தப்பான மேகசின் பாத்தீங்கல்ல, அது எதுக்கு தெரியுமா, என் கணவரால தான். பல வருஷங்களுக்கு முன்னாடி நானும் அஜித் அப்படின்ற மாதிரி ஒரு பையனை காதலிச்சேன். அந்த பையன் பார்க்கறதுக்கு அப்படியே உங்களை மாதிரி இருப்பான். ஆனா திடீர்னு ஒரு நாள் அந்த பையன் என்ன பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டான். எனக்கு என்ன காரணம்னு புரிஞ்சிக்க முடியல, நான் உடஞ்சு போயிட்டேன், கதறி அழுதேன். எங்க அப்பாவும் அம்மாவும் தான் அதுல இருந்து நான் வெளியே வரத்துக்கும் நான் அடுத்த மூவ் ஆன் ஆகி போறதுக்கும் ராமகிருஷ்ணா அப்படின்ற மாதிரி இவரை பார்த்து இவருக்கு திருமணம் பண்ணி வச்சாங்க. ஆனா கிட்டத்தட்ட எங்களுக்குள்ள 20 வருஷத்துக்கு மேல ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனாலயே எங்களோட திருமண வாழ்க்கை அவ்வளோ சந்தோஷமா இல்ல. நான் அந்த ராமகிருஷ்ணா ரொம்ப கெட்டவன்லாம் சொல்ல மாட்டேன், எங்களுக்குள்ள பெருசா கான்வர்சேஷனே இருக்காது. அவருக்கு அவர் வயசை விட ஒரு சின்ன பொண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்ற ஒரு உறுத்தல் உள்ளுக்குள்ள இருக்கிறதுனால என் கூட பெருசா பேச மாட்டாரு. எனக்கு இவரு கொஞ்சம் பெரியவரா இருக்காரு, இவர்கிட்ட நம்ம ஆசைகள் எல்லாம் வெளிப்படுத்தினா புரிஞ்சுப்பாரா இல்லையா அப்படின்ற ஒரு பயத்தோட நானும் அவர்கிட்ட பேச மாட்டேன். ஸோ இப்படிதான் நாங்க ஒரு 5-6 வருஷமா குடும்பத்தையே நடத்துறோம். ஓப்பனா சொல்லனா எங்களுக்குள்ள எந்த ஒரு விஷயமும் இது வரைக்கும் நடந்ததில்லை. அதனாலேயே தான் நான் இப்படி தப்பான மேகசின்லாம் படித்தேன்.
அந்த பாத்ரூம்ல பாத்தீங்களா சில மாத்திரைகள், அதெல்லாம் ராமகிருஷ்ணா அப்பப்போ வாங்கி வைக்கிறது சகஜம். ஆனா அது எதுவுமே இது வரைக்கும் அவரு பயன்படுத்தினது இல்ல. நாங்க இப்படி இருக்கிறதுனால தான் ராமகிருஷ்ணாக்கு என் மேல அதிக சந்தேகமாச்சு. நாங்க இருக்கிற பழைய வீட்டுக்கு எதிர்க்க தான் அந்த அஜித் குடியேறி வந்தான். இன்ஃபேக்ட் நான் இப்ப அந்த அஜித்தை மொத்தமா மறந்துட்டேன். அவனை பார்க்கும் போது எனக்கு கோவம் தான் வந்துச்சு. என்னை ஏமாத்திட்டு வேற ஒரு பொண்ணை திருமணம் பண்ணிட்டல அப்படின்ற மாதிரி அந்த கோவம் எனக்கு இன்னும் போல. ஆனா அதை என் கணவர் புரிஞ்சுக்காம என்ன இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாரு. அதை பார்க்கும்போது என் மேல என் கணவருக்கு நம்பிக்கை இல்லைன்னு தோணுச்சு. இங்க கூட வந்து ஆபீஸுக்கு போனாருன்னா அப்பப்போ எனக்கு கால் பண்ணி என்ன பண்ற, வீட்டை தனியா இருக்கியா, வெளியே போவாத அப்படின்னு எதனா ஒண்ணு விசாரிச்சுக்கிட்டே இருப்பாரு. எந்த ஆணோட ஆச்சு நானு பேசுறதோ பழகிறதோ பார்த்தாருன்னா அவ்வளவுதான், நிறைய கேள்விகள் கேட்பாரு. இதனாலேயே நான் ஃப்ரீடமை கூட இழந்து ரொம்ப கொடுமையான ஒரு வாழ்க்கையை தான் இந்த வீட்டுல அனுபவிக்கிறதா அங்க அவங்க சொல்லி கதறி அழுக இதையுமே பாக்குற நம்ம சுஜித் கலங்கி போறாரு. ஹீரோயினை சமாதானப்படுத்தணும்னு நினைக்கிறாரு. ஹீரோயின் பக்கத்துல வந்தும் அவர் தோல்ல சாய வச்சுக்க, ஆனா ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆகுது. தள்ளி போறாங்க. அவங்களுடைய பாத்ரூமுக்கு வராங்க. இப்போ கண்ணெல்லாம் துடைச்சிக்கிட்டு இப்ப அந்த பால்கனிலேயே அவங்க 2 பேரும் வந்து நிக்க, நம்ம 2 பேரோட வாழ்க்கையும் ஒரு சிமிலரான ஒரு கோட்டுக்கு பக்கத்துல தான் இருக்கு. நம்ம 2 பேருமே நமக்கு பிடிச்சவங்க கிட்ட மனசு விட்டு பேசினா எல்லாமே சரியாயிடும் நினைக்கிறேன். சுஜித், நீ உன்னுடைய காதலி ஆர்த்தி கிட்ட போயிட்டு உன் மனசுல இருக்கிற காதலை சொல்லு. அவ திருமணமானவ அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்காத. அதை சொல்லிட்டு நீ வேணா கிளம்பி வந்துடு. அப்போ வாரம் நீங்களாம். அதே மாதிரி சுஷீலா, நீங்க இருக்கீங்கல்ல, நீங்க உங்க கணவர் ராமகிருஷ்ணா கிட்ட வந்து மனசு விட்டு பேசுங்க. புருஷன் பொண்டாட்டியா சேர்ந்து வாழுங்க. அதுக்கப்புறம் அவருக்கு இருக்கிற சந்தேகம்லாம் போய் நீங்களும் சந்தோஷமா வாழலான்ற மாதிரியும் மாறி மாறி அட்வைஸ் பண்ணிக்க. அப்பதான் கீழே பூச்சட்டி விழுந்து ஒரு தாத்தா மயக்கம் போட்டு விழுந்தாரு பாத்தீங்களா, அவரு திடீர்னு அந்த இடத்துல காணாம போயிருக்காரு. அதையுமே இவங்க பாக்குறாங்க. இப்போ இவங்க வீட்டுடைய காலிங் பெல்ல யாரோ அடிக்க பார்த்தா அந்த தாத்தா தாங்க அடிக்கிறாரு. ஆனா இவங்களும் ரூம்ல இருக்காங்கல்ல. இப்ப அந்த ரூம்ல இருந்தே அந்த தாத்தா கிட்ட நாங்க உள்ள மாட்டிக்கிட்டு இருக்கோம், எங்களை எப்படின்னா காப்பாத்துங்கன்ற மாதிரியும் கத்துறாங்க. ஆனா வெளியே இருக்கிற அந்த தாத்தாவுக்கு கேட்கலங்க. என் மேல பூச்சட்டியா போட்டுட்டு உள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டா இருக்கன்ற மாதிரியும் நம்ம ஹீரோயினை அவர் தப்பா நினைச்சுக்கிட்டு நேரா கீழே வராரு. அங்க அந்த அபார்ட்மெண்ட்டுடைய பிரசிடென்ட் இருக்காரு போல. அந்த பிரசிடென்ட் கிட்டயும் வந்து இந்த சுஷீலாவை நம்ம உடனடியா இந்த பிளாட்ல இருந்து துரத்தி ஆகணும், அவ என் மண்டை மேல பூச்சட்டியை போட்டுட்டான்ற மாதிரியும் கம்ப்ளைண்ட் பண்ண. இப்ப அந்த பிரசிடென்ட்டும் ஹீரோயினுடைய கணவர் அந்த ராமகிருஷ்ணாவுக்கு கால் பண்ணி இந்த சம்பவத்தை பத்தி சொல்றாங்க. எது, என் பொண்டாட்டியா இதெல்லாம் பண்றா, நான் வீட்டுக்கு தான் வந்துகிட்டு இருக்கேன், நான் வந்து என்னன்னு பாக்குறேன்ற மாதிரியும் அவர் போனை கட் பண்றாரு. இப்ப நம்ம ஹீரோ ஹீரோயின் அவங்க வாழ்க்கையில ஒரு தெளிவு கிடைச்சி அப்படியே அந்த ரூம்ல உட்காந்துட்டு இருக்கும் போதோ பலத்த காத்து அடிக்குதுங்க. எந்த காத்தானால அந்த டோர் லாக் ஆச்சோ அதே காத்துனால திடீர்னு அந்த டோர் அன்லாக் ஆகுது. அதை பாக்குற இவங்களாலையும் நம்ப முடியல. எப்படிடா இந்த டோர் அன்லாக் ஆச்சுன்ற மாதிரி சிரமிச்சு போறாங்க. இப்போ மணி வேற 5 ஆக போகுது. தான் கணவர் வேற வீட்டுக்கு வந்துருவாரு, அதுக்குள்ள கிளம்புங்கன்ற மாதிரியும் நம்ம ஹீரோவை கிளம்ப சொல்ல, ஹீரோவுமே அவரோட யூனிஃபார்ம் எல்லாம் மாட்டிக்கிட்டு டக்கு டக்குன்னு கிளம்புறாரு. கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயினையும் பார்த்துட்டு, நான் சொன்ன மாதிரியே உங்க கணவர்கிட்ட மனசு விட்டு பேசுங்க, எல்லாம் சரியாயிடும்னு சொல்ல, ஹீரோயினும் நீங்களும் ஆர்த்தி கிட்ட மனசு விட்டு பேசுங்கன்னு சொல்லிட்டு இப்ப அவங்க 2 பேருமே அங்கிருந்து பிரிகிறாங்க. அதே வேளையில இங்க இந்த ராமகிருஷ்ணாவும் அந்த அபார்ட்மெண்ட்டுடைய 35வது ஃப்ளோரை நோக்கி வந்துகிட்டு இருக்க. அவர் கரெக்டா ஒரு லிஃப்ட்ல வராருங்க. அதே வேளையில ஹீரோ இன்னொரு லிஃப்ட்ல கீழே போறாரு. இப்ப ராமகிருஷ்ணாவும் தன்னுடைய வீட்டுக்குள்ள வந்து பாக்குறாரு. வந்து பார்த்தா அந்த வீடே அங்க கலைஞ்சி இருக்கு. அதெல்லாம் பார்க்கும் போதோ ஒருவேளை நம்ம பொண்டாட்டி அந்த சுஜித்தோட ஒன்னா இருந்து அதனால கலைஞ்சதோ, அதனால தான் அந்த பூச்சட்டி கூட கீழே விழுந்ததோன்ற மாதிரி அதையும் ரொம்ப தப்பா தான் யோசிக்கிறாரு. அதே வேளையில அந்த பாத்ரூமுக்கு வந்தோம். அந்த பாத்ரூம்ல இருக்கிற அவரோட மாத்திரைகள்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதையும் அவர் பார்க்க ஒருவேளை இந்த மாத்திரையை அந்த சுஜித் யூஸ் பண்ணி நம்ம மனைவியோட ஒன்னா இருந்துட்டானோன்ற மாதிரிலாம் யோசிக்க. அதே வேளையில தான் ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அவரு கீழே வராரு, தன்னோட பைக்கை எடுக்கிறாரு. அந்த இடத்துல ஒரு போலீஸ் ஜீப் வருதுங்க. அதுல இருந்து ஹீரோவோட அம்மா இறங்க, டே மகனே எப்படா இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, ஐயோ அம்மா எதுக்கு போலீஸ்லாம் கூட்டிட்டு வந்திருக்க, நான் வேலைக்கு தானே வந்தேன், ஒரு 5 மணி நேரமா உன் போனை எடுக்கலன்ட்டு போலீஸை கூட்டு வருவியான்னு சொல்ல, போலீஸும் தலையிலேயே அடிச்சுக்கிட்டு அடைச்சே அப்படின்ற மாதிரி அங்கிருந்து கிளம்புறாங்க. இப்ப ஹீரோவும் தன்னோட அம்மாவை கூப்பிட்டுக்கிட்டு அங்கிருந்து கிளம்ப, இப்ப இந்த ராமகிருஷ்ணா தன்னுடைய பாத்ரூம்ல கதறி அழுதுகிட்டு இருக்காரு. தான் மனைவி தன்னை பிரிஞ்சு போயிட்டான்ற மாதிரி நினைக்கிறாரு. அப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வர, அப்படி நம்ம ஹீரோ சொன்ன மாதிரியே தான் கணவர்கிட்ட மனசு விட்டு பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அங்க ராமகிருஷ்ணாவுடைய ரியாக்ஷன் மாறுற மாதிரியும் கட் பண்ணா இன்னொரு பக்கம் சுஜித் இருக்காரு பாத்தீங்களா, அவரு இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வராரு. அன்னைக்கு வேற வேலண்டைன்ஸ் டேங்க. அவருக்கு பிடிச்ச அந்த ஆர்த்தியையும் அங்க வர சொல்றாரு. அப்படி ஆர்த்தியும் என்னடா திடீர்னு பாக்கணும்னு
கூப்பிட்டுருக்க, அதுவும் வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு அப்படின்ற மாதிரி கேட்கும் போதோ டக்குன்னு சுஜித் தான் மனசுல இருக்கிற அந்த காதலை ஆர்த்தி கிட்ட வெளிப்படுத்துறாரு. அங்க அவங்களாலையும் ஒன்னும் பேச முடியல. அப்படியே ஸ்டக் ஆகி போய் நிக்க, நீ ஒன்னும் கவலைப்படாத, இதை உன்கிட்ட நான் சொல்லணும் தான் தோணுச்சு, மத்தபடி நீ உன் புருஷனோட சேர்ந்து வாழு, எப்படி வேணா இரு, நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்ல, அப்பதான் ஆர்த்தி ஒரு நிமிஷம் இரு, எனக்கு 6 மாசத்துக்கு முன்னாடியே என் கணவரோட விவாகரத்து ஆயிடுச்சு, இப்போ நானும் என் பொண்ணும் தனியா தான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டதும் ஹீரோவும் சந்தோஷப்படுறாரு. அப்போ அவரோட ரூட்டும் அங்க கிளியர் ஆகுது. அங்க தான் மனசுக்கு பிடிச்ச ஆர்த்தியவே திருமணம் பண்ணிக்கலாம்னு நினைக்க, அப்பதான் ஹீரோவுடைய பேக்ல அந்த மாத்திரைகள் இருக்கிறத அந்த ஆர்த்தி பாக்குறாங்க. ஏய், இது என்னடா ஏடாகூடமான மாத்திரையை வச்சிருக்கேன்ற மாதிரி கேட்க, ஐயோ அது ஒரு பெரிய கதைமா, அந்த கதையை பொறுமையா சொல்றன்ற மாதிரி அவர் அந்த கதையை சொல்ல ஆரம்பிக்க, அப்படியே இந்த படத்தோட கதையும் முடியுதுங்க. ஸோ ஒரு வித்தியாசமான படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை OTTல ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.